நாளோட தொடக்கத்திலேயே உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு திருப்பு முனையை காத்திருக்கக்கூடிய ஒரு நாளாக நிச்சயமாக இந்த ஒரு நாளானது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும். அதுவும் ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு நாளாக நிச்சயமாக மாறும். ஒரு வாய்ப்பு உங்களை தேடி வரும். அந்த ஒரு வாய்ப்பை நீங்க பயன்படுத்தி கொண்டால் உங்களுக்கு பெரிய அளவுல ஒரு மாற்றத்தை நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே இந்த ஒரு வாய்ப்பை நீங்க பயன்படுத்த போறீங்களா இல்லையா, அது உங்களுடைய கையில் தான் இருக்கும். அதை நீங்க பயன்படுத்தினீங்கன்னா நிச்சயம் இந்த ஒரு நாளானது உங்களுக்கு பெரிய ஒரு மாற்றத்தை நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த ஒரு நாள்ல உங்களுக்கு நடக்க இருக்கிற கிரக நிலைகள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தின் கதவை திறக்க தயாராக இருந்து இருந்து கொண்டிருக்கிறது. நீங்க நினைத்தது ஒரு வழியா, பிரபஞ்சம் நினைத்தது இன்னொரு வழியாகவும், இன்னொரு பெரியதாக இன்னும் பலமாக உங்களுக்கான உருவாகி கொண்டிருக்கிற ஒரு நாளாக நிச்சயமா இந்த ஒரு நாளானது உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும். உங்களுடைய கிரகநிலை கணிப்புப்படி குரு பகவான் பாக்கிய அதிபதி உச்சத்தன்மையில அமர்ந்திருக்கிறார். குரு என்று உங்களுடைய ஜாதகத்துல 6வது வீட்டில் செல்வாக்கு காட்டக்கூடிய ஒரு நாளாக நிச்சயமா இந்த ஒரு நாளில் அமர்ந்து கொண்டிருக்கிறார். இதனால் எதிரிகளோட தொல்லைகள் அனைத்தும் உங்களை விட்டு விலகும். தடைகள் கொஞ்சம் கொஞ்சமா உங்களை விட்டு உருகிவிடும். வேலை தொடர்பான குழப்பங்கள் எதுவாக இருந்தாலும் அதில் ஒரு நல்ல ஒரு தெளிவானது உங்களுக்குள்ள பிறக்கும். திடீர் பாக்கியம் உங்களுக்குள் வர வாய்ப்புகள் தேடி வருவதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த குறுநிலை உங்களுக்கு தாமதமாக இருந்த விஷயங்களை வேகமாக முடித்து அதிக அளவுல பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பதற்காகத்தான் இந்த குரு பகவான் உங்களுடைய நாள்ல இந்த ஒரு நேரத்தில் இங்கே பெரிய அளவுல ஒரு மாற்றத்தை நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு பெரிய அளவுல நன்மைகளானது குரு பகவானால் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக ஏற்படும். அடுத்ததாக சனி பகவான் முயற்சிக்கு பலனை ஏற்படுத்தி கொடுப்பதற்காக சனி பகவான் உங்களுடைய நாட்கள்ல இந்த ஒரு நாளில் மிக பெரிய அளவுல நன்மைகளை ஏற்படுத்தி கொடுப்பார். சனி உங்களுக்கு இந்த ஒரு நாள்ல கடின உழைப்புக்கு ஏற்ற நேரடியான பலனை உங்களை நேரடியாகவே கொடுத்து விடுவார். இத்தனை நாட்கள் வரை நீங்க எவ்வளவோ கடின உழைப்பை போட்டிருந்திருப்பீங்க, இருந்தாலும் அதற்கான ஒரு பலனானது உங்களுடைய வாழ்க்கையில கிடைத்திருக்காது. ஆனா இந்த ஒரு நேரத்துல உங்களுடைய கடின உழைப்புக்கு சனி பகவான் உங்களுக்கு மிக பெரிய அளவில் உறுதுணையாக இருப்பார். இதனால் நீங்க எதை முயற்சி செய்வீங்களோ அதற்கான பலன் உங்களை உடனே தேடி வரும். இது சனி கொடுக்கக்கூடிய பலன்கள். நிலம் வீடு தொடர்பான நல்ல செய்தி உங்களுக்கான ஒரு நல்ல செய்தியாக இருக்கும். நீண்ட நாட்களாம் எதிர்பார்த்த பணம் உங்களை தேடி வரும். பொறுப்புகள்ல ஒரு மேம்பாடானது உங்களுக்கு கிடைக்கும். அதிகாரம் தொடர்பான ஒரு உயர்வு உங்களை தேடி வரும். இந்த ஒரு நாள்ல சுக்கிரனை பொறுத்தளவுக்கு கவர்ச்சி உங்கள் பக்கம் இந்த ஒரு நேரத்தில் ஈர்த்து கொடுப்பார். சுக்கிரன் என்று தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு மேஜிக் டச்சை இந்த ஒரு நேரத்தில் ஏற்படுத்தி கொடுப்பார். இதனால் உங்களுடைய பேச்சும் நடப்பும் யாரையும் இந்த ஒரு நேரத்தில் ஈர்க்கக்கூடிய வகையில் நிச்சயமாக இருக்கும். இதனால் உங்களுக்கு இந்த ஒரு நாள்ல சந்திப்பு நல்லபடியாக போகும். அதுவும் உங்களுடைய வேலை சம்பந்தமாக, தொழில் சம்பந்தமாக நீங்க சந்திக்கக்கூடிய நிலைமைகள் இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும். பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு சாதகமாகவே முடிவடையும். பணியில உங்களை பாராட்டுவாங்க. உறவுகள் இன்னும் உங்களுக்கு இனிமையாக மாறும். செவ்வாய் உடல் நலம், மனநலம் இது அனைத்திலும் இந்த இரண்டிலுமே இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு வலிமையானது ஏற்படும். செவ்வாய் உங்களுக்கு இன்று மிகப்பெரிய அளவுல நன்மைகளை ஏற்படுத்தி கொடுப்பார். செய்ய நினைத்ததெல்லாம் ஆற்றலுடன் உங்களால் செய்து முடிக்க முடியும். இன்று செவ்வாயோட பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னா, பயம், பதற்றம் இந்த ரெண்டையுமே உங்களுடைய வாழ்வில இந்த ஒரு நேரத்துல உங்களை விட்டு விலக்குவார். தைரியம் நிறைய அளவுல உங்களுக்கு பெருக்கி கொடுப்பார். முடிவெடுக்கும் திறனை உங்களுக்கு கூட்டி கொடுப்பார். வீட்டுல இதுக்கப்புறம் நீங்க தாங்க ஒரு பெரிய ஒரு தலைமை போல இந்த ஒரு நேரத்தில் நீங்க செயல்படுவீங்க. போட்டிகள்ல உங்களுக்கு வெற்றிகளானது கிடைக்கும். அதுவும் உங்களுடைய தொழில் சம்பந்தமான, வியாபாரம் சம்பந்தமான போட்டிகள்ல இருந்து ஒரு வெற்றியானது உங்களை தேடி வரும். இன்றைய ஒரு நாளை பொறுத்தளவுக்கு உங்களுடைய முழு பலன்கள். பணியிடத்திலையும் தொழிலிலும் மேலாளர்கள் உங்களுடைய திறனை இந்த ஒரு நேரத்துல கவனித்துக் கொண்டே இருப்பாங்க. எனவே முடிந்த அளவுக்கு இத்தனை நாட்கள் உங்களுடைய கடின உழைப்பை போட்டிருப்பீங்க. இந்த ஒரு நாள்ல நீங்க சோர்வா இருக்குன்னு நீங்க இந்த ஒரு நாள்ல கடின உழைப்பை போடாம விட்டுறாதீங்க. ஏன் அப்படின்னா இந்த ஒரு நாள்ல தான் உங்களுடைய மேலதிகாரிகள் நீங்க என்னென்ன வேலை பார்க்கீங்க அப்படிங்கிறத உற்று கவனிப்பாங்க. எனவே இந்த ஒரு நேரத்தில் நீங்க உங்களுடைய கடின உழைப்பை எப்பொழுதும் வேலை பார்த்தீங்களோ அந்த அளவுக்கு நீங்க பாருங்க. எந்த விதமான நடிப்பும் இந்த ஒரு நேரத்தில் நீங்க நடிக்க தேவையில்லை. பேசாமல் செய்தியை நீங்க நிரூபிப்பீங்க. மற்றவங்ககிட்ட பேசாம அந்த ஒரு காரியத்துல என்னால வெல்ல முடியும் அப்படிங்கிறத இந்த ஒரு நேரத்துல நீங்க செய்து காட்டுவீங்க. அந்த அளவுக்கு உங்களால மிக பெரிய அளவுல நன்மைகள் உங்களுக்கு தேடி வரும். புதிய புதிய டெண்டரு புதிய ப்ராஜெக்டுக்கான வாய்ப்பு உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் நிச்சயமாக உங்களை வந்தடையும். அப்படிப்பட்ட வாய்ப்பை நீங்க இந்த ஒரு நேரத்தில் தவற விடக்கூடாது. நீண்ட நாட்களா காத்திருந்த ஒரு பதவி உயர்வு, அது பற்றிய ஒரு நல்ல செய்தியானது உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய காதுல வந்து விழுகும். இதனால் மிக பெரிய அளவுல நீங்களும் உங்களுடைய குடும்பமும் பெரிய அளவுல சந்தோஷம் அடைவீங்க.
தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு திடீர் லாபம் கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது நிச்சயமாக இருக்கும். இன்றைய முக்கிய பலன் என்ன அப்படின்னா, உங்களுடைய பெயர் உயர்வதற்கான ஒரு நாளா இந்த ஒரு நாளானது நிச்சயமாக இருக்கும். யாரோ ஒருவர் உங்களை பற்றி நல்லதை முக்கியமானவரிடம் பேசுவாங்க. அது உங்களுக்கு பிடித்த நபராக இருக்கலாம், உங்களுடைய மேலதிகாரிகளாக இருக்கலாம், உங்களுடைய ஓனராக இருக்கலாம். அனைவருமே உங்களுடைய உழைப்பை பற்றியும் உங்களுடைய திறமையை பற்றியும் இந்த ஒரு நேரத்துல மற்றவங்ககிட்ட உங்களை பத்தி பெருமையை கூறுவாங்க. இதனால உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில இன்னும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆனது ஏற்படும். இன்னும் உங்களுடைய பதவியிலையும் சரி, உங்களுடைய வேலையிலும் நல்ல உயர் பதவிக்கு செல்வதற்கான வாய்ப்பு உங்களை தேடி வரும். பணமும் வருமானமும், தடைப்பட்ட பணம் உங்களுக்கு இந்த ஒரு நாள்ல உங்களை தேடி வரும். முதலீடு செய்ய நல்ல ஒரு நாளாக தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த ஒரு நாளானது இருக்கும். எனவே இத்தனை நாட்கள் நீங்க முதலீடு செய்வதற்காக ஒரு நாளை எதிர்பார்த்து கொண்டிருந்திருப்பீங்க. ஆனா இந்த ஒரு நாள்ல நீங்க முதலீடு செய்து பாருங்க, நிச்சயமா அது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி வைக்கும். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு முதலீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு சக்தி வாய்ந்த ஒரு செயலாக நிச்சயமாக இருக்கும். வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் உங்களுக்கு நன்மைகள் இந்த ஒரு நேரத்துல அதிகமாகவே ஏற்படும். அது வணிகம் செய்வதாக இருக்கட்டும், ஏற்றுமதி இறக்குமதி போன்ற தொழில்கள் எது செய்தாலும் சரி, இந்த தொழில்கள் அனைத்திலும் உங்களுக்கு வெளிநாட்டில இருந்து ஒரு நல்ல லாபமானது உங்களை தேடி வரும். குடும்ப செலவுகள் உங்களுடைய கட்டுப்பாட்டுல உங்களால வைத்துக் கொள்ள முடியும். இது வரைக்கும் உங்களுடைய செலவுகளை, குடும்ப செலவுகளை உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் நீங்க வைக்க முடியாம இருந்தீங்க அப்படின்னா, நிச்சயமா இந்த ஒரு நாள்ல நீங்க செய்கின்ற சில செயல்கள் மூலம் நீங்களும் உங்களுடைய குடும்பத்துக்குள்ள செலவுகளை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவீங்க. உங்களுடைய மனைவிகளும் குழந்தைகளும் அதற்கேற்றார் வகையில் நிச்சயமாக நடந்து கொள்வாங்க. உங்களுடைய குடும்ப செலவுகள் அனைத்திற்கும் ஒரு போதுமான ஒரு விடுதலை என்பது நிச்சயமா கிடைக்கும். திடீர் காசோலை இல்லைன்னா ஆன்லைன்ல வருமானம் உங்களை தேடி வரும். ஆனா அதுலயே நீங்க அடிக்ட் ஆயிடக்கூடாது. எனவே முடிந்த அளவுக்கு அதுல இருந்து எடுத்து விட்டீங்க அப்படின்னா உடனே அதுல இருந்து தூரம் வந்துடணும். அப்படி தூரம் நீங்க வராம இருந்தீங்கன்னா அது உங்களுடைய சொத்து முழுவதையும் முக்கியமா முழுங்கிவிடும். எனவே இதையும் நீங்க இந்த ஒரு நாள்ல தெரிந்து வைத்துக் கொள்ளணும். இன்றைய ஒரு கூடுதல் அதிர்ஷ்டம் அப்படின்னா, யாரோ ஒருவர் உங்களுக்கு தன்னார்வத்தால் ஒரு உதவியை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார்கள். அது யாருன்னே உங்களுக்கு தெரியாது. இருந்தாலும் அவரால் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு உதவியானது உங்களுக்கு இந்த ஒரு நாளில் நிச்சயமாக கிடைக்கும். இதனால் நீங்களும் சந்தோஷப்படுவீங்க. அவர்களுக்கும் உங்களுக்கும் இடையில இருக்கிறது பழக்கமானது இன்னும் ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்து மிகப்பெரிய அளவில் நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் நடக்கும். அடுத்ததாக காதல் இல்லைன்னா திருமண வாழ்க்கையை பொறுத்தளவுக்கு காதலியின் மனதில் உங்களுடைய மதிப்பு இந்த ஒரு நேரத்தில் உயரத் தொடங்கும். இது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த ஒரு நேரத்துல உங்களுடைய காதல் நீங்க பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, நிச்சயமா அவங்களுடைய மனதுல உங்களுடைய மதிப்பு இந்த ஒரு நேரத்தில் உயரத் தொடங்கும். தவறான புரிதல்கள் அனைத்தும் உங்களை விட்டு விலகும். தவறான புரிதல், இது வரைக்கும் நான் தப்பா உன்னைய புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு நீங்க இந்த ஒரு நாள்ல ப்ரூவ் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு நாளா இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு விளங்கும். வாழ்க்கை துணையுடன் ஒரு இனிமையான ஒரு நேரத்தை உங்களால இந்த ஒரு நாளில் உங்களால் கொண்டாட முடியும். எனவே இந்த ஒரு நாள்ல நீங்க வெளியே செல்லணும்னு திட்டமிட்டீங்க அப்படின்னா, நிச்சயமா அதுக்கான ஒரு வாய்ப்பானது உங்களை தேடி வரும். திருமணம் ஆகாமல் இருப்பவர்களுக்கு ஒரு புதிய சந்திப்பு இந்த ஒரு நேரத்தில் ஏற்படும். அந்த புதிய சந்திப்பு இங்க பெரிய அளவுல உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி அது திருமணம் வரைக்கும் செல்வதற்கான வாய்ப்பும் நிச்சயம் நடக்கும். மனதை திறந்து பேசுவதற்கான ஒரு நல்ல ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது இருக்கும். எனவே சந்தர்ப்பங்கள் கிடைத்தது என்றால் நிச்சயமா அந்த சந்தர்ப்பங்களை நீங்க இந்த ஒரு நாள்ல பயன்படுத்திக் கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. குடும்பம், வீடு இந்த ரெண்டை பொறுத்த அளவுக்கு வீட்டுல மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலையானது ஏற்படும். குடும்பத்தினர் உங்களுடைய முடிவுகளுக்கு பாராட்டுவாங்க. அது நீங்க தொழிலாக இருக்கட்டும், முதலீடாக இருக்கட்டும், நீங்க செய்கின்ற வேலையாக இருக்கட்டும், குடும்பம் சம்பந்தமா ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதுல நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு உங்களுடைய குடும்பம் அப்படியே அதுல ஒத்துழைப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு நேரமாக உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் நிச்சயமாக விளங்கும். அந்த அளவுக்கு நன்மைகளும் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். பழைய மனக்கசப்புகள் அனைத்தும் நீங்குவதற்கான நல்ல ஒரு நாளாக நிச்சயமா இந்த ஒரு நாளானது இருக்கும். ஒருவரின் ஆரோக்கியம் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல மேம்படும். உங்க வீட்டுல இருக்கக்கூடிய முதியவர்களுக்கோ குழந்தைகளுக்கோ யாருக்காக இருந்தாலும் சரி, இந்த ஒரு நேரத்துல அவங்களுடைய ஆரோக்கியம், அவங்களுடைய நோய் நொடிகள் அனைத்திலும் ஒரு தீர்வானது இந்த ஒரு நேரத்தில் அவர்களுக்குள் கிடைக்கும். பெரியோரின் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைத்து உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான தடைகளையுமே உங்களால இந்த ஒரு நாள்ல கற்ற முடியும். அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நாளா இந்த ஒரு நாளானது நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களுடைய உடலோட வலிமை இந்த ஒரு நாள்ல அதிகரிக்கும். மன அழுத்தங்கள் அனைத்தும் உங்களை விட்டு குறையும். தலைவலி, சோர்வு இது உங்களுக்கு இருந்தது அப்படின்னா இனி வருகின்ற நாட்கள்ல இது அனைத்திற்கும் ஒரு தீர்வானது கிடைக்கும். பயணத்துக்கு ஒரு ஏற்ற நாளாக இருக்கும். பயணம் நீங்க சென்றாலும் சரி, குடும்பத்தோடனோ இல்லைன்னா லவ்வர்ஸாகவோ கப்புள்ஸாகவோ நீங்க எங்கு சென்றாலும் அதற்கேற்ற நல்ல ஒரு நாளா இந்த ஒரு நாளானது இருக்கும். இன்று தனுசு ராசிக்கான ஒரு அதிர்ஷ்ட கணிப்பு அப்படிங்கிறது இந்த ஒரு நாள்ல உங்களுடைய அதிர்ஷ்ட எண்ணிக்கை 7.
இன்றைய அதிர்ஷ்ட நிறம் அப்படிங்கிறது மஞ்சளும் நீலமும் உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமா செயல்பட்டு இருக்கிறது. இன்றைய அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு திசை. இன்றைய அதிர்ஷ்ட நேரமா உங்களுக்கு மாலையில 4:40 மணியிலிருந்து 6:10 மணி வரைக்கும் நீங்க செய்கின்ற செயல்கள் அனைத்திலும் உங்களுக்கு வெற்றியானது கிடைக்கும். நிச்சயமா இதை மட்டும் நீங்க இந்த ஒரு நாள்ல உங்களுடைய வாழ்வில் நடக்கா இல்லையா அப்படிங்கிறத கமாண்ட் வாயிலாக கூறுங்கள். இந்த ஒரு நாள்ல தனுசு ராசிக்காரங்க கூற வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் ஓம் நமோ நாராயணாய. இந்த ஒரு மந்திரத்தை நீங்க 27 முறைகள் இந்த நாள் இரவிற்குள் முடிவதற்குள் நீங்க எப்படியாவது கூறணும். அதுவும் இந்த ஒரு மந்திரத்தை வீட்டில இருந்து தான் கூறணும்னு எந்த விதமான அவசியமும் கிடையாது. நீங்க சுத்தபத்தமாக நீங்களும் உங்களுடைய மனதும் சுத்தபத்தமாக இருந்ததுனாலே போதுமானது. நீங்க இருக்கின்ற இடங்கள்ல அமர்ந்து கொள்ள